இதில் சார் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ முதல்வர் வந்து அவங்ககிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு, அம்மாட்டெல்லாம் பேசியிருக்காரு, சாரிம்மான்னே கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த அவருடைய சகோதரருக்கு அரசு வேலை ஏற்பாடு பண்ணிட்டாங்க, வீட்டு மனை பட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் வந்து சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்குமா? வருமுன் காப்பது தானே சரி. எப்போ பார்த்தாலும் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அரசு விழிப்போடு செயல்பட்டதுங்கிறத எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்க இந்த விஷயத்தில் வந்து அப்படி பார்க்க முடியாது. நடந்த சம்பவத்துக்கு எது செய்து செய்தாலும் இட்டு நிற்ப முடியாது என்பது சரி. ஆனால் முதல்வரே அப்போ எப்போதுமே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, போராட்டம் பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு முன்பாகவே முதல்வரே சொல்கிறார். அதாவது என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, இந்த வழக்கு வந்து இந்த வருந்தத்தக்க நிகழ்வு, அதோடு மட்டும் இல்லாமல் எது செய்தாலும் இது இட்டு நிற்ப முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் மஸ்ட் பி டன், ஜஸ்டிஸ் அப்பியர்ஸ் டு பி டன். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கியா, இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்றது மக்கள் நம்பணும். அந்த மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தை மனநிலையை உருவாக்கணும் அப்படின்னு தான் அப்படி சொல்கிறது தான் ஜஸ்டிஸ் அப்பியர்ஸ் டு பி டன். அதுதான் இன்னைக்கு நேற்று அறிக்கையில் வந்து முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொல்கிறத ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டார். இதை விட என்ன சிறப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கும். ஜஸ்டிஸ் மஸ்ட் நாட் ஓன்லி பி டன் பட் ஆல்சோ பி சீன் டு பி டன். அப்படின்னா என்னென்னா, இதுதான் அப்பியர்ஸ் டு பி டன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதுங்களா? நீதி வழங்கப்பட்டிருந்தாலும் கூட வழங்கப்பட்டிருக்கிறதுக்கான கருத்தாக்கத்தை அந்த மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜஸ்டிஸ் மஸ்ட் ஆல்சோ பி சீன் டு பி டன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நீதி வழங்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, சிபிஐயே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சிபிஐயே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் சொல்லி அதன் பிறகு கூட எல்லாரும் மறுப்பாங்க. எல்லா அரசுகளும் வந்து மறுக்கும். நாங்கள் எதுக்கு எங்கள்கிட்ட போலீஸுக்கு, நாங்கள் எதுக்கு சிபிஐட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்பாகவே ஒரு மனமு வந்துட்டார்.